பண்ணுங்க உட்காருங்க. தூக்கமா இல்லையே? கொஞ்சம் கொஞ்சமா? அப்போ கொலை பண்ணேன். சரியா? எங்க வந்துடலாம், வெளியே வாங்க பண்ணுங்கய்யா. டைம் போகுது. ஆ, பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. போன கிளாஸ்ல கடைசி என்ன படிச்சோம்? முறைகள். வசனத்தில் என்ன எருதில நிப்பாட்டிய மூன்று முறைகளையும் பார்த்த. என்ன முறைகள் பாத்தீங்க, சொல்லுங்க மூணு. முதலாவது முறை ஃபதஹ் மத், ஃபதஹ் தெயின், அலிஃப். வசனத்தில இறுதியில வந்தால் நீட்டி ஓதணும். ஒரு ம், ஒரு செகண்ட் அளவு நீட்டி ஓதணும். வெரி குட். ரெண்டாவது? ரெண்டாவது முறை சரி, வசனத்தில இறுதியில இது குண்டுத்தா மூணையும் ஓதி காரி போங்க பாப்போம். அஃப்வாஜ ம். மாலஹ மூணாவது? ரப்புக ருஜ்அ. ருஜி. ஆ, ஓகே. ரெண்டாவது ரெண்டாவது என்ன? ரெண்டாவது முறை வசனத்தில இறுதியில குண்டுத்தா வந்தால் அத ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு ஓதணும். உதாரணத்துக்கு ஓதுங்க பாப்போம். மூகதா ம். மூகதா ரெண்டாவது? மூசதா மூசதா பில. மூசதா மூசதா அல்ல. மு மூசதா வத. முஹ்சதா மூணாவது? முமத்ததா. முஹம்மத். ஓகே. மூணாவது என்ன? மூன்றாம் முறை நாங்க பார்த்த ரெண்டு முறையிலையும் அதுலையும் வரலாட்டி நாங்க அதை சுக்குனா மாத்தி ஓதணும். ஆ, ஓதுங்க பாப்போம். உதாரணத்தை. அஹ்லதா ஆ, ஃபீல் ஃபீல் பைத். சரி. இதை நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். குர்ஆனை ஓதுறதுக்கு
குர்ஆன ராகம் எடுத்து என்கிட்ட சலஹா ஓதிக்கொண்டு போறதுக்கு 3 விஷயங்கள் தேவை. இதெல்லாம் எழுத்துக்கள் உச்சரிப்பு. போன் எங்க மடியிலே ஆகிது, இந்த ஆட்டம் ஆடுது. இல்ல சார். கையில இல்ல, அப்ப எங்க மடியிலே இல்லையே. இல்ல சார். மேசையில எங்க போன்? மேசல. அப்ப போன் இந்த ஆட்டம் ஆடுது. மேசை ஆடுது, மேசை ஆட்டுற காலால. கவனம், போன் தலையில பிடிக்கும். சரி, அப்ப என்னெல்லாம் தேவை அழகா ஓதுறதுக்கு? எழுத்துக்கள் உச்சரிப்பு, இராகம், சட்டங்கள். சரி, இதுல எழுத்துக்கள் உச்சரிப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க இதுக்கு பின்னால தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்த்துட்டு போவோம். சரியா? பட் ராகங்கள் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் பார்க்க போற பகுதி, இதுக்கு பின்னால் அதை பத்தி நான் பேச மாட்டோம். அதை நீங்க தான் கவனமா உங்களோட ஓதல்ல நீங்க அதை வளர்த்து கொள்ளணும். அதே போல சட்டங்கள் என்ற பகுதியும் இருக்குது, அதை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இல்லைங்களா? ஓ சார். பிஸ்மில்லா. ராகம் என்று சொல்றது என்னடால், முகமது அலி இஸ்லாம் என்ன ராகம்டா? ராகம்டா என்ன? முகமது அலி இஸ்லாம் ஸ்கிரீன்ல இல்ல, வாசிக்க வேணாம். அத ராகம்டா என்னதையா? ஒரு இத ராகமா எடுத்து ஓதியது. அதைத்தானே கேட்கிறேன். ராகமா எடுத்து ஓதுறடா என்ன? கொண்டையால ஓதுற அப்படியா? கர்றன் ஓ பெரிய பெரிய சத்துல ஓதுற அப்படியா? இல்ல, அழகாம. ராகம்ங்கிறது என்னடா, உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரல் ஒண்டிக்குதே, அஹமது இஸ்லாம்கிட்ட அழகான குரல் ஒண்டிக்குதே, ஓ அந்த குரல்ல நீங்க அழகா ஓதுறதா ராகம். இன்னொருத்தர் போல ஓதுறதோ அல்லது வேற ஒரு வகையில ஓதுறதோ ராகம் அல்ல. உங்கள்ட்ட இருக்கிற ஸ்டைல்ல நீங்க ஓதுறதுதான் நாங்க ராகம் என்று சொல்லுவோம். இந்த ராகம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நீட்டுதல் இல்லாம ராகம் என்கிறது வராது. எப்படி? நீட்டுதல் என்றது இல்லாம ராகம் என்கிறது கொஞ்சமும் வராது. நீட்னா தான் ராகம் வரும். விலங்குதா அஹமது இஸ்லாமுக்கு? ஓ சார். நீட்டி ஓதுறதுக்கு கூடத்தான் என்ன செய்யலாம்? ராகத்தை எடுத்துக் கொள்ளலாம். குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த நீட்டுறதுன்ற விஷயம். இப்ப நீட்டாட்டி தாகம் வராதே. இப்ப நீட்டுதல் நடக்கணும் என்ற இல்ல. கட்டாயம் குர்ஆனுக்கு ராகம் இருக்குது என்ற அர்த்தம். சரி, ராகம் வரகொள்ள உச்சரிப்புகள் கொஞ்சம் அங்கலங்களா போகும். ராகம் வர நேரம் உச்சரிப்பு கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும். அதுல கவனமா ராகங்கள் எடுத்து நாங்க சரியா ஓதிட்டு போய்த்திடணும். ராகங்கள் தேவைண்டா நீட்டணுமே. ஓ அப்ப நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இது அடுத்த முக்கியமான விஷயம். சரியா? நீட்டுதல்ல முதலாவது விஷயம், நீட்டுதலுக்கு அரபுல சொல்றது என்னண்டு? என்ன சொல்ற? மத்து. மத்து. ஆஹ் நீட்டுதலுக்கு அரபுல சொல்றது என்ன? மத்து. மத்து. மத்த நாங்க எத்தனையா பிரிப்போம்? ரெண்டா. சொல்லுங்க, இதெல்லாம் பாப்போம். எழுத்துக்கள், அடையாளங்கள். எஸ், வெரி குட். மத்தினுடைய எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். அலிஃப். சொல்லுங்க. அலிஃப் மட்டும்தானா? எத்தனை எழுத்துக்களை? ஹா. 5. 5, மாஷா அல்லாஹ்.
வெரி குட். மத்திய எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5. அஞ்சனா? 3. 3. இப்ப 5 நீங்க அப்ப வானத்தை பாத்துக்கணும். 5 நீங்க ரோட்டை பாத்துட்டா. ரோட்ல 5 என்ன போச்சு இது? 5 கஞ்சி பாலி போனுச்சு எப்படியா ரோட்ல? அப்படியா அஹமதுல் இஸ்லாம்? சோப்பு கலர் உண்டு, கருப்பு கலர் உண்டு, பச்சை கலர் உண்டு, நீல கலர் உண்டு. 5 கஞ்சி பாலி போச்சு எப்படியா? அப்ப எத்தனை இருக்குது மொத்தம்? 3. 3. எதெல்லாம்? அலிஃப் யா வா. அலிஃப் யா வா. அடையாளங்கள் எத்தனை? 4. எதெல்லாம் சுலபாகும்? ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மத்தைன். பிழை. அடையாளம் எல்லாம் மறந்து. ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து. திருப்பி அந்த சார்ட் ஒன்று கேட்கவாக திருப்பி எல்லாம் மறக்குதே. பத்தஹத்தைன் வருது, லம்மத்தைன் வருது, பத்தஹ் மத்து வருது, லம்மு மத்து வருது. என்ன போன் கை கிட்டதாச்சோ? கையில போன் எடுக்காம வைக்கல இல்ல சார். அவசியம். ஹாய். இது ரெண்டொரு விஷயத்தை சொல்லி தரேன். அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் நான் மத்திய அடையாளம் தான் கேட்பேனா. நான் மறந்துட்டு உங்களுக்கு திருப்பி. சரி, இந்த வசனத்துல பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு நியூட்டன்? நியூட்டன். ஒரு விரல பொத்தி அடிக்கலோ. ஆ, ஒரு விரல பொத்தி எடுக்கிற அளவு. வசனத்தை ஓது பாவம். நஷ்தஈன். எத்தனை நியூட்டன்? ஒரு விரல பொத்தி அடிக்கலோ. வெரி குட். யார் சொல்லியிருந்து? எங்க விடைய காணும்? யார் சொல்லியிருந்த? ஒரு செகண்ட், ஒரு விரல பொத்திட்டு கையை மூடி திறக்க டைம் சொல்லி. பத்திரம் இல்ல. ஆ, பக்கத்துல என்ன யார் விளையாடுறாங்களோ ரோட்ல? இல்ல சார். ஆ, நீங்க ரோட்டை தான் பாத்துக்கிட்டீங்க தான் கேக்குது. ஹைர். நஸ்தாயின்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாங்க இன்னும் ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். சரியா? அதாவது தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். தலைப்பு முக்கியம். நான் அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். தலைப்பு வை. சரியா அஹமது இஸ்லாம்? நிறுத்தி ஓதுற சரி இடத்துல சார். எந்த அளவு நீட்டணும், எப்படி நாங்க ஓதணும் என்கிற தொடர்பாகத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? நஸ்தாயின் என்ற வசனத்தை எடுங்கோ. இந்த வசனத்தை எடுத்தீங்க என்றால் இந்த வசனத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. முதலாவது விஷயம் என்னென்றால் பாருங்க.
வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு என்ன செய்றீங்க? சுக்கூன். அப்ப இந்த வசனத்துல எதுக்கு சுக்குன் வச்சுக்கிறீங்க? யாக்கு. யாக்கு. யாக்கு சுக்குன் இல்லையே. யாக்கு சுக்குன் நீக்குது ஆல்ரெடி. அதுக்கா சுக்குன் வச்சு அப்ப நஸ்த என்ன இல்ல நிப்பாட்டுறீங்க? சாக்கு சாக்கு சாக்கு. தாக்கு அப்படியா? நஸ்து அப்படியா? நஸ்து. சா. நீங்க வேற எங்க பார்த்தா அப்படிதான் வரும் மேல அப்படி. கேள்வி சொல்லுங்க என்ன? சாக்கு. வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு சுக்குன் செய்யப்படுது. எங்க நிறுத்தி ஓதுற எழுத்து இடம்? நூன். ஆ நூலுக்கு என்ன செய்யணும்? சுக்கூன் வச்சு ஓதணும். ஆ ரெண்டாவது என்ன சொல்லி? அதற்கு முன் எதுக்கு முன்னுக்கு? நூனுக்கு முன்னுக்கு. நூனுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? மத்தினுடைய அடையாளம். அடையாளங்கள்ல உண்டு அல்லது எழுத்துல உண்டு ஈக்கணும் மிகுதா? ஓ. என்னைக்கு? யா. என்னது? பத்து பத்து வைக்கப்பட்ட அப்படியா? சுக்கும் வைக்கப்பட்டயா. சுக்கும் வைக்கப்பட்டயா. ஆ அது என்ன எழுத்து அது? ஏ சார். அது என்னையா சுகுன் செய்யப்பட்ட எதனுடைய அது? மத்துடைய அடையாளம் எழுத்து. என்ன எல்லாம் சேர்ந்து வருது. அடையாளம் எழுத்து வேற? மத்துடைய அடையாளம். ம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அதற்கு முன்னைய எழுத்தை எதுக்கு முன்ன எழுத்தை? யாக்கு முன்னுக்கு. யாக்கு முன்னுக்குள் எழுத்து இங்க எது வந்துக்குது? நாலு அஞ்சு ஆறு அளவுக்கு 2 3 செகண்ட்களுக்கு நீட்டல் வேண்டும். எதை நிட்டணும்? எதை? தாவ. ஹா. யாவ. யாவா நிட்டணும் பேல. தாவ தாவ. தாவா பேல. ஹா. ஹா. எழுத்து இல்ல பேல. ஹி. 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 என்ன போன் கையில சுத்தி ஹி. கொண்டு எப்படியா? இல்ல சார். ஹீ ஏண்டா பேல? தா. எத நீட்டி ஓதி காட்டுங்க பாப்போம். நஸ்தாயின். பேல.
நஸ்தஈன். இப்பதான் சொன்ன 4 5 6 அளவுக்கு நிட்டு நம்ம திரும்பி நஸ்தஈன் என்ன சரியாது. نستعين. ம். மூணாவது. சரியாவது காணுங்க வசந்த புல்லா. பாவம் ராகம் எடுத்து. إياك نعبد وإياك نستعين. எத்தனை செகண்ட் விடணும்? நா 4 5 6க்குள்ள. வெரி குட், வெரி குட். அப்ப நீங்க வானதை பார்த்தா விட சொல்றீங்க. இப்ப இன்னைக்கே விட பிள்ளையாச்சுன்னா அடுத்த கிளாஸ் எப்படி இருக்கும்? இப்ப நான் சொல்லி தந்தது போறது விட பிள்ளையாச்சுன்னா ரோட்ல போற நாயும் பூனையும் தான் பாக்குறாயும் விடுதலை போல. சரியா சொல்லுங்க விடைய. பாப்பா தான் வீடியோ பண்ணுங்க. மகன் சொல்ற விடைய பார்த்துக்கோண்டு கேட்டுக்கோண்டு இருங்க வார வீடியோ போயிட்டு கேட்டு பாஜன் பாப்பாட்ட மகன் சொல்ற விடைய பாருங்க சொல்லி கொடுத்து முடிஞ்சு கேட்டா 4 5 6 செகண்ட் விடணுமா? 2க்கு 3 செகண்ட்கள் நீட வேணும். ஆஹ் அடுத்த கிளாஸ் கேட்பேன் பாப்பேன் என்ன ஹாலாத்துல வருதுன்னா அப்ப அடுத்த ஸ்டெப் போயிடும். வேற பிள்ளையாச்சுன்னா போய் தேடிட்டு வரணுமா? நான் சொல்லி தர மாட்டேன்.